வண்டோ அப்படின்னு ஒரு அழகான கிராமம். அங்க ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவன்கிட்ட 2 ஆடுகள் இருந்துச்சு. அந்த 2 ஆடுல ஒரு ஆடு செம சுறுசுறுப்பு. காலையில சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே எழுந்து ஜாலியா துள்ளி குதிச்சு மேய போயிடும். ஆனா இன்னொரு ஆடு இருக்கே, அது பயங்கர சோம்பேறிட்டோன். ராமமூர்த்தி அந்த ஆட்டை கூப்பிட்டு பார்ப்பாரு. கயித்தை புடிச்சு இழுப்பாரு. ஆனா அந்த ஆடு அசையவே அசையாது. அங்கேயே படுத்துக்கிட்டு எனக்கு இங்கேயே சாப்பாடுவ அப்படின்னு அடம் பிடிக்கும். ராமமூர்த்திக்கும் பாவம்னு தோணி அதுக்கு வீட்டிலேயே புல்லு தண்ணி எல்லாம் வைப்பாரு. ராமமூர்த்திக்கு ரொம்ப கவலையா போச்சு. இந்த ஆடு இப்படியே சோம்பேறியா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாரு. அப்ப அவரோட நண்பர் ஒருத்தர் வந்தாரு. அவர் ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தாரு. ராமமூர்த்தி, நீ அந்த ஆட்டுக்கு வீட்ல சாப்பாடு வைக்கிறத நிறுத்து. பசி வந்தா அதுவே தானே எழுந்து வரும் பாரு. அடுத்த நாள் ராமமூர்த்தி அதே மாதிரி செஞ்சாரு. அந்த சோம்பேறி ஆட்டுக்கு சாப்பாடு வைக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துல ஆட்டுக்கு வயிறு குர்ரு குர்ருன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசி தாங்க முடியாம மெதுவா எழுந்து அந்த சுறுசுறுப்பான ஆடு கூடக்காட்டுக்கு நடந்து போச்சு. அங்க போனதும் அந்த ஆட்டுக்கு ஒரே ஆச்சரியம். அடடா, காட்டுல இவ்வளவு பசுமையான புல்லு இருக்கா? இவ்வளவு நாளா இதை விட்டுட்டு வீட்லயே படுத்துக்கிட்டோமே அப்படின்னு அதுக்கு அப்பதான் புரிஞ்சுது. அன்னைக்கு அந்த சோம்பேறி ஆடு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு செம சுறுசுறுப்பா வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. ராமமூர்த்திக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம். கதையின் நீதி: சோம்பேறித்தனத்தை விட்டாதான் உலகத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்.